உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். உழுதவர் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பது பழமொழி. ஊருக்கே உணவளிக்கும் விவசாயி நிச்சயமாக கணக்கு பார்த்து விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே நவீன சிந்தனையாக உள்ளது. காரணம், அதிக விளைச்சல் நேரத்திலும் சரி, விளைச்சல் குறைவான நேரத்திலும் சரி, முதலில் நேரடியாக விவசாயிகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கணிகளில் முதல் கனியாகவும் எல்லோருடைய விருப்பத்துக்குரியதாகவும் இருக்கும் மாம்பழ விளைச்சல் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் அமோகமாக இருந்தது. இந்த அமோக விளைச்சல் மாம்பழ விவசாயிகளுக்கு பலனை தராமல் விலை குறைவால் நஷ்டத்தை நோக்கி தள்ளிவிட்டது. அதிக விளைச்சலை தங்களுக்கு அனுகூலமாக விவசாயிகள் பயன்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மாற்று திட்டங்களுடன் களத்தில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் உள்ளூர் ரகங்கள் மற்றும் தமிழகத்தின் சிறப்பு ரக மாம்பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் மாம்பழத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் மாம்பழ சாகுபடி அதிகமாக உள்ள கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மாம்பழ விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யும் வகையில் இந்த கூட்டத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வுகளில் விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு மாம்பழ விவசாயிகளுக்கு நன்மை கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறுகிறார் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன். கூழ் உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏற்றுமதியாளர்கள் இவங்க என்ன விலைக்கு இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து பேசிட்டு விவசாயிகள் நஷ்டத்துக்கு போகாமல், கேட்கக்கூடிய 20-25 அப்படின்னு சொல்லி போகாமல், நஷ்டமாகாமல் ஒரு விலை அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்வோம். முழு மாம்பழத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல விற்பனை வாய்ப்பு உள்ள நிலையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக அவற்றை மாற்றும்போது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் அழகு சுந்தரம். மாம்பழத்திலிருந்து எண்ணற்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். முதலாவதாக நான் சொன்ன மாதிரி மாங்கொட்டையிலிருந்து 14% ஆயில். அந்த கொட்டையிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்க்கு வந்து 400 500 ரூபாய் மதிப்பு. மாங்கொட்டையில் ஆயில் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது ஸ்டார்ச் அண்ட் ஃபைபர். அது உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அது இன்னொரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். மூணாவது மாங்காயிலிருந்து வரக்கூடிய ஆம்ச்சூருங்கிற பொருள் வந்து வடநாட்டில் மிகப்பெரிய லெவலில் விற்கக்கூடிய ஒரு பொருள். நல்லா புளிக்கக்கூடிய மாங்காய் எடுத்து அதை ஆம்ச்சூராக பண்ணலாம். அப்புறம் மாந்தோல்ல இருந்து மேங்கடிஃபரான ஒரு கெமிக்கல், அது வந்து பார்மசூட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. மாம்பழ விவசாயிகள் மற்றும் மாம்பழ கூழ் தொழில் முனைவோர், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்போர் என அனைத்து தரப்பினரையும் இணைக்கும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மாம்பழ சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என எதிர்பார்க்கலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.